சாப்பிட வாப்பா. தம்பி உன்னையதான் கூப்பிடுதேன், சாப்பிடவா. எனக்கு வேண்டாம். இன்னுமாப்பா அம்மா மேல கோவமா இருக்க? என்ன மன்னிச்சு. எப்படிமா உங்களால என் முன்னாடி நின்று பேச முடியுது? என்னைய மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட எவ்வளவு கெஞ்சினேன், மோனி எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கம்மா, எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. பண்ணி வைக்க முடியாது நீங்க. நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கும் அவளை கொல்ல பாத்தீங்களேம்மா, அவ அப்பா அம்மாவும் கொன்னுட்டீங்க. தம்பி இனி அப்படி கூப்பிடாதீங்கம்மா, உங்களை பார்க்கவே எனக்கு வெறுப்பா இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள இப்ப நான் இருக்கிறதே தாராக்காக மட்டும்தாம்மா, உங்களுக்காண்டிலாம் கிடையவே கிடையாது. இந்த வீட்டுக்குள்ள இருக்கும் போதெல்லாம் இவன் என் பொண்டாட்டி ஏதாச்சும் பண்ணிருவீங்களோன்னு எனக்கு பயமா இருக்குமா. அவங்க வீட்டுல இருந்து நான் ஆபீஸ் போனாலே எனக்கு அவ்வளவு பயமா இருக்கு. அவளை ஏதாச்சும் சொல்லிருவீங்களோ, ஏதாச்சும் பண்ணிருவீங்களோன்னு சொல்லிட்டு. ஏன்ப்பா இப்பெல்லாம் பேசுற? இப்போ ஆதி கல்யாணம் பண்ணிருக்காமலாமா தாராவை, அது தாராவை இல்லாம வேற ஒரு பொண்ணா இருந்தா நீங்க ஏத்திருப்பீங்களா? அது உங்க அன்னை பொண்ணுங்கிற போய் தானே அவ என்ன பேசினாலும் அமைதியா உட்காந்துட்டு இருக்கீங்க. இதுவே வேற வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு, ஏழையான பொண்ணு மோனி மாதிரி வந்துருந்துச்சுன்னா என்னமா பண்ணிருப்பீங்க? முடிஞ்சு போனது முடிஞ்சு போனதாவே இருக்கட்டும். இங்க வந்தது நான் தாராக்காக மட்டும்தான். அவன் இங்க இருக்கிற தண்டி நான் இருப்பேன், அதுவும் அவளோட பாதுகாப்புக்காக மட்டும்தான். நீங்க இருக்கிற தண்டி உங்க கையால நான் சாப்பிடவே மாட்டேமா, என் பொண்டாட்டியும் சாப்பிட மாட்டான். நீங்க இனிமேலாச்சும் எனக்கு கொஞ்சமாச்சும் சந்தோஷம் நிம்மதி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்கிட்ட பேசாதீங்க, என் முன்னாடி வராதீங்க. எங்க போறீங்க? நீ சொன்னதான் நான் பண்ண போறேன். சும்மா உங்க முதல் பொண்டாட்டிய போய் பாக்குறதுலாம் பிரச்சனை இல்லை, அவளை மிரட்டி காசு வாங்கிட்டு வாங்க. இப்பெல்லாம் அவ கொடுக்குற காசு பத்தவே மாட்டேங்குது. அதுவும் இல்லாம உங்க முதல் பொண்டாட்டிய ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன், கழுத்துல ஒரு செயின் மினுமினுக்கு, அதெல்லாம் கேட்டு வாங்கிட்டு வாங்க. எப்போதுமே நீ சொல்ற தினமும் நான் பண்றேன். இந்த தடவை லம்பா ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு வரேன். அதுவும் இல்லாம இந்த தடவை அவ பையன் 2 பேருமே அவ கூட இருக்கான்வோ. பையன் கூட இருந்தாலும் பார்த்து பண்ணுவோல. என்ன முதல் பையன் தான் அவளை மதிக்கவே மாட்டிக்காமல, அப்புறம் என்ன? ஏன்னா நம்ம பண்ணின வேலை அப்படி இல்ல. இப்ப வர நான் பண்ண தப்புக்காண்டி அவ கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கா. பின்ன இருக்காதா? உங்களுக்காண்டி காதலிச்சு வீட்டை விட்டுலாம் வந்து கல்யாணம் பண்ணாங்களா? உங்க மேல அதே காதல் இருக்கும்ல. பின்ன என்னோட ஆக்டிங் அப்படி இல்ல. அவ முட்டாளா இருக்கிற வரதான் நம்மளுக்கு நல்லது. அவ இப்படியே முட்டாளாவே இருக்கட்டும். சரி அவ கடற்கரைக்கு வர சொல்லியிருக்கா, நான் போய் வாங்கிட்டு வரேன்னு துட்ட. பார்த்து முதல் பொண்டாட்டிய பார்த்தோன்னே பாயாசம் முத்திராம. எனக்கு நீ தானம்மா மகாராணி, உனக்காண்டி தானே நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். பாரு, நெத்தி சுட்டி போட்டிருக்க, கம்மல் போட்டிருக்க, செயின் போட்டிருக்க, இதெல்லாம் எப்படி அவகிட்ட நடிச்சு வாங்கிட்டு வந்தது தானே. அவ இருக்கிற தண்டி நான் வேலையே பார்க்க வேண்டாம், இப்படி அவகிட்ட நடிச்சு துட்ட வாங்கிடுவேன். சரிங்க, போயிட்டு வாங்க. எப்படி இருக்கீங்க? இவ்வளவு நாள் நல்லா இல்ல, ஆனா இப்போ உன்னை பார்த்த நிமிஷத்துல இருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எதுக்கு? உன்னை பார்த்தாதாம எனக்கு சந்தோஷமா இருக்கு. நம்ம 2 பேரும் பிரிஞ்சு இருக்கலாம், ஆனா நம்ம 2 பேத்துக்குள்ள காதல் இன்னும் அப்படியே தானே இருக்கு. அதனால என்னால உங்களுக்கு எதுவுமே நீ எடுத்துட்டு வரலன்னா என்னை எதுக்கு பார்க்க வர? ஏங்க கோவப்படுறீங்க? என்னைய பார்த்தா மட்டும் போதும் தானங்க சொன்னீங்க. கோவப்பட்டு காரியத்தை கெடுத்துறாத. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு லம்பா பணத்தை வாங்கிடலாம். சரி, மூத்த பையன் உன் கூட தான் இருக்கான் போல, அந்த மருமவளும் அங்கேயே வந்துட்டாலோ? ஆமாங்க. நீ எப்படி அவளை அந்த வீட்டில் வச்சிட்டு இருக்க? நம்ம தகுதிக்கு அவ கொஞ்சம் கூட தகுதியே இல்லைன்னு தான் அவளை கொலை பண்ற அளவுக்கு நான் போனேன். எங்க நம்ம பையன் சந்தோஷம் தானங்க நம்மளுக்கு முக்கியம். அவன் அந்த பொண்ணு கூட இருந்தால் தான் சந்தோஷமா இருப்பான். நீங்க பண்ணி மாட்டாம இருக்கிறதுக்கு இப்போ வர அந்த கெட்ட பேரை நான் வாங்கிட்டு இருக்கேன். இனிமேல் அந்த தப்பு பண்ணாதீங்க. அந்த பொண்ணு இல்லைன்னா நம்ம பையன் சந்தோஷமாவே இருக்க மாட்டான். சரி, அப்ப நான் கிளம்புறேன். எங்க கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு போலாம்ல? உன் மூஞ்ச பார்க்க பிடிக்காம தானே நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போனேன். இப்போ உன் மூஞ்ச பார்த்து இன்னும் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசணுமா? இல்லம்மா, நிறைய வேலை இருக்கு. உன்னையே பார்க்கலாம் தான் நினைச்சோம். உன்னையே பார்த்துட்டேன் இல்லாம நான் கிளம்புறேன். என்ன, நாளைக்கு வரும்போது மறக்காம துட்டு எடுத்துட்டு இதே டைமுக்கு இங்கே வந்துரு. சரிங்க. ஆதியத்தா. என்னம்மா? என்னத்தா நீங்களும் நானும் கல்யாணம் பண்ணிப்போம் நான் நினைச்சேன், திடீர்னு கல்யாணம் முடிச்சிட்டீங்க. என்னம்மா பண்றது? அத்தா, இப்போ கூட ஒன்றும் பரவாயில்ல, டைவர்ஸ் பண்ணி விட்டுட்டு என்னையே கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? இவன் என்ன ரப்பர் மண்டியை பல்ல கட்டிட்டு இருக்கான்? அப்படிலாம் முடியாது, என் பொண்டாட்டின்னு சொல்ல வேண்டியதானே. நீங்க எதுக்கு எங்களை பார்த்து முறைச்சிட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் எனக்கு அத்தா, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புருஷன். சரியா ஞாபகத்துல வச்சுக்கோங்க.
உனக்கு அத்தானா அப்ப எனக்கு மட்டும் என்ன நொத்தானா? எனக்கும் அத்தான் தான். நீங்களாம் இப்போ வந்த முறை பொண்ணுனா முதல்ல இருக்கிற முறை பொண்ணு. நீ முறை பொண்ணு மட்டும்தாம்மா, நான் பொண்டாட்டி. போண்டாட்டியா? இதெல்லாம் ரொம்ப பழைய ஜோக்கு. அத்தான், சின்ன வயசுல நம்ம கண்ணாமூச்சிலாம் விளையாடுவோம் தெரியுமா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்ப நீங்க நீ தனியாவே விட மாட்டீங்க, என் கையை பிடிச்சுக்கிட்டு ஸ்வேதா வா ஸ்வேதா அப்படிலாம் சொல்லுவீங்க தெரியுமா? கடவுளே, 1 வருஷம் கழிச்சு டிவோர்ஸ் கொடுக்குறவளை இன்னைக்கே கொடுக்க வச்சிருவா போல. உங்களுக்கு தெரியுமா அக்கா? அக்கா கிக்கான்னு சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, என் தலையை திருவி காக்காக்கு போட்டுருவேன் பாத்துக்கோ. எங்க அக்கா தானே எனக்கு. முதல்ல ஒழுங்கா பேசுடி. ஆமா, இவங்கள எது கல்யாணம் பண்ணீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்ல. கோவப்பட்டு எப்படி கத்திக்கிட்டே இருக்காங்க பாருங்க. நான் தான் உங்களுக்கு பொருத்தம். ஏன்னா நீங்களும் அமைதியா இருப்பீங்க, நானும் ரொம்ப அமைதியா இருப்பேன். இது ரப்பர் மண்டையன் எதுக்கு சும்மா சும்மா திரும்பி திரும்பி பார்த்துட்டு திரும்புறான்? என் பொண்டாட்டி தாராவை தவிர வேற எவளும் எனக்கு பொருத்தமா இருக்க மாட்டான்னு சொல்லுதானா பாரு. அக்கா நல்ல கடுப்பு ஆகட்டும், அப்பதான் சீக்கிரம் அத்தான் கூட சேருவாங்க. நான் வந்ததே அதுக்கு தானே. எங்க அத்தை நீ ஃபோன் பண்ணி கூப்பிட்டதே இந்த விஷயத்துக்கு தானே. ஸ்வேதா நினைச்ச ஒரு விஷயம் நடக்காம இருக்குமா என்ன? என் பொண்டாட்டிக்கு எவ்வளோ கோவம் வருது. சும்மா கோவமா இருக்கிற மாதிரி என் மேலே நடிச்சிட்டு இருக்கானே. என்கிட்ட ஒரு பொண்ணு பேசினாலே எவ்வளோ பொசசிவ் ஆகுறா. ரப்பர் மண்டையா உனக்கு இருக்குடா.